அனைவருக்கும் வணக்கம். இனி நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய இல்லத்தில் மற்றும் வியாபார ஸ்தலத்தில் அதிகப்படியான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய இல்லம் மற்றும் வியாபார ஸ்தலத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி வழியும், மேலும் குறைவில்லாத செல்வம், கடன் தொல்லை இல்லாமல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த தாந்திரிகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நீங்கள் என்னைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலை 6லேருந்து 7க்குள்ளே, அப்படி இல்லைன்னா மாலை 6லேருந்து 7க்குள்ளே இந்த டைமில் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் பண கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்குமே வரவே வராது. மேலும் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி வழியும். இப்போ இந்த தாந்திரிகத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. அதில் ஒன்று வெத்தலை, அடுத்ததாக லெமனை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் குங்குமத்தை தடவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 1 நாணயம் தேவைப்படும். இப்போது இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு வெத்தலையை எடுத்து வச்சுக்கிங்க. இந்த வெத்தலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பேனா ஒன்று எடுத்துக்குங்க. பேனா எடுத்துட்டு அதில் இந்த இடத்துல செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதணும். செல்வம் சேர வேண்டும். ஜெல் பெண்ணை எடுத்துக்கங்க. ஜெல் பெண்ணை எடுத்தால் உங்களுக்கு நல்லா வரும் வார்த்தை. இந்த மாதிரி செல்வம் சேர வேண்டும் அப்படின்றத எழுதிக்குங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் 2 எலுமிச்சம்பழத்தை இப்படி வச்சிடணும். இது எந்த தெய்வத்துக்கு முன்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி தேவியோட படத்துக்கு முன்பாக இதை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அதில் வார்த்தை எழுதின இடத்துல 3 1 நாணயத்தை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு லக்ஷ்மி தேவியை நல்லா மனதார வேண்டிக்கணும். அடுத்ததாக உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டணும். இது வேண்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நெய் தீபம் ஏற்றணும். இது நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எலுமிச்சையும் இந்த வெத்தலையும் வாடி போனதுக்கப்புறமா இதை நீங்கள் மாற்றலாம். இதே 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தலாம். வாரம் வாரம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி கம்பல்சரியாக அது இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா அதிலிருந்து வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் இது நீங்கள் அப்படியே அந்த இடத்துல வச்சுருங்க. அடுத்த வாரம் மாற்றிக்குங்க. இதே 1 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்கள் இடத்துல அதிகப்படியான செல்வங்கள் நிரம்பி வழியும், லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும். இந்த தாந்திரிகம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தாந்திரிகத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.